ஒரு அழகான பச்சை நிறமான காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் பறவைகள் இனிமையாக பாடின. மரங்களும் பூக்களும் அந்த காட்டை இன்னும் அழகாக்கின. குழந்தை விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அது மிகவும் பலமானதும் அகந்தையுடனும் இருந்தது. சிங்கத்தை பார்த்தால் எல்லா விலங்குகளும் பயந்து மறைந்துவிடும். அந்த காட்டில் இருந்த விலங்குகள் எல்லாம் மிகவும் கவலையில் இருந்தன. அந்த காட்டில் ஒரு சிறிய வெள்ளை முயலும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது உடலில் சிறியது, ஆனால் மிகவும் புத்திசாலி. ஒரு நாள் அந்த முயல் ஒரு நல்ல யோசனை பற்றி நினைக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் சிங்கம் காட்டில் கோபமாக சுற்றிக் கொண்டிருந்தது. முயல் தைரியமாக சிங்கம் இருக்கும் இடத்திற்கு போனது. சிங்கம் முயலை கோபமாக பார்த்தது. முயல் சிங்கத்தை ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல ஆரம்பித்தது. அந்த இடத்தில் ஒரு பழைய ஆழமான கிணறு இருந்தது. முயல் சிங்கத்தை அந்த கிணற்றை பார்க்கச் செய்தது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. அதன் பிரதிபலிப்பு நீரில் தெளிவாக தெரிந்தது. அதை இன்னொரு சிங்கம் என்று அது நினைத்தது. கோபத்தில் சிங்கம் யோசிக்காமல் நடந்து கொண்டது. நான் கிணற்றுக்குள் குதிப்பேன். அது கிணற்றுக்குள் பாய்ந்தது. முயல் அமைதியாக மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தது. மற்ற விலங்குகள் எல்லாம் மெதுவாக அங்கு வந்தன. அவர்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். நன்றி, நீங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றினீர்கள். நீங்கள் எங்கள் ஹீரோ. உங்கள் நன்றி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறிய முயல் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையாக மாறியது. மீண்டும் அந்த காடு மகிழ்ச்சியாக மாறியது. சிறிய முயல் அமைதியாக மரத்தடியில் உட்கார்ந்தது. இந்த கதையின் பாடம் மிகவும் அழகானது. பலம் மட்டுமல்ல, புத்திசாலித்தனமும் இருந்தால் எந்த பெரிய பிரச்சனையையும் தீர்க்க முடியும்.